பரிசுக்குரிய மாணவ செல்வங்களை இங்கே அழைக்கின்றோம். மேடைக்கு வந்து விருதினையும் பணமுடிப்பையும் பெற்றுக் கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். செல்வி மோ அச்சிதா, குழந்தை செல்வம் மோ அச்சிதா விரைந்து வருக. செல்வி ராவணா ஓவியா, பாப்பு அச்சிதாவா கொஞ்சம் வேகமா. ஏய் இப்படி போ. பொன் ஓவியா, குழந்தை செல்வம் குணாநதி, குழந்தை செல்வம் அழ மாணிக் நாச், சான்றிதழ் உங்களதுதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2000 ரூபாய் பணமளிப்பும் முறையிலே வைக்கப்பட்டிருக்கும், அதை பத்திரப்படுத்துங்கள். மாணிக் நாச் அவர்கள். குழந்தை செல்வன் வா சஜித், அப்போ அறிவாலயம் எங்கள் குட்டி தம்பி ஆகரன் பள்ளிக்கூடத்தை சார்ந்தவர். அங்கே நில்றா, இங்கே படையம் இருக்குல்ல. இந்த பள்ளியில் வந்து நெறியாளர்கள் சார்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக குழந்தை செல்வம் கு வேணிகா, ஓடியப்பா. ஐயா சரிங்க, அவங்க சொல்லுறாங்க. செல்வி ஜே சர்பிகா, குழந்தை செல்வம் சர்பிகா, குழந்தை செல்வம் பிருத்திகா, குழந்தை செல்வம் யுவாஷினி விடையல. தங்கள் பரிசு பெற்றவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தை செல்வம் அச்சதா அவர்கள் கலந்து கொண்டவர்களிலேயே அகவை குறைந்தவர், 3ஆம் வகுப்பை சார்ந்தவர். 1330 படித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களை ஒப்பிட்ட குழந்தை செல்வதற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இங்க பாரு. திறனறி தேர்விலே மிகுந்த பாராட்டுகளை பெற்ற குழந்தை செல்வம் மலர்விதா அவர்கள். திருக்குறள் திருமணநாதன் அவர்கள் மிகுதியாக பாராட்டு பெற்ற குழந்தை செல்வம் இவர். 100க்கு 75 மதிப்பெண் பெற்றிருந்தார். நாங்கள் நடத்திய திறனறி தேர்விலே இவர்தான் மிகுதியான மதிப்பெண் பெற்றவர். சென்ற ஆண்டு எங்கள் அமைப்பிலே இந்த 2000 ரூபாய் பரிசு பெற்ற அன்பு செல்வம் இவர். தொடர்ந்து இந்த ஆண்டு திறனறி தேர்விலே பங்கு பெற்று எங்களை வியப்பில் அழைத்திருக்கிறார். மலர்விதா அவர்களுக்கு அவர் அறக்கட்டளையின் சார்பாக இந்த வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் சொல்கிறோம். எதிர்காலத்திலே சிறந்த ஆளுமையாக வளர வாழ்த்துகிறோம். பிள்ளை செல்வங்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குரு போட்டோடா சஜி. அம்மா ஒழுங்கா நில்லு, ஒழுங்கா நில்லு. திரும்பார், இங்க பார். 1930 குறைய ஒப்பிட்டு இப்ப பரிசு பெற்றவர்களும் சரி, அடுத்தடுத்த ஆண்டுகளிலே திருக்குறளை முழுமையாக ஒப்பிக்கின்றவர்களும் சரி, திறனறி தேர்விலும் வெற்றி பெற்றால்தான் சுரேந்திரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல
அந்த பொருள் உணர்ந்து படித்ததாக ஆகும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். திருவள்ளுவரே வாழ்க.